இந்த வீடியோவில் நாம ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு டிப்பிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு லைனோட ஒரு எண்ட் ஹெச்பிலையும் இன்னொரு எண்ட் விபிலையும் இருந்தது அப்படின்னா அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட் மீ சால்வ் த ப்ராப்ளம் நவ். A line EF 75 mm long is in first quadrant with the end E in HP and F in VP. The line is inclined 30 degree to HP and 45 degree to VP. அதாவது EF அப்படிங்கிற ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இந்த லைன் லென்த் என்ன அப்படின்னா 75 mm. இதில் E அப்படிங்கிற பாயிண்ட் ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்கு, எஃப் அப்படிங்கிற பாயிண்ட் விபியில் ரெஸ்ட் ஆகிருக்கு. ஹெச்பி கூட லைன் வந்து 30 டிகிரி மேக் பண்ணுது, விபி கூட லைன் 45 டிகிரி மேக் பண்ணுது. இதோட ப்ரொஜெக்ஷன் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரா பண்ணணும். இதோட டேட்டாவை இங்கே நோட் பண்ணியிருக்கேன். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனோட பேசிக் ப்ராப்ளம் தெரிஞ்சுக்காம இந்த பர்டிகுலர் வீடியோவை பார்க்க வேண்டாம். ஸோ பேசிக் ப்ராப்ளம் நம்மளோட இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதை ஒன்ஸ் லிசன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிப்பிக்கல் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம் பர்டிகுலராக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது வரைக்கும் உள்ள ப்ராப்ளம் எல்லாமே ஒரு லைனோட ஒரு எண்டோட டீட்டெயில் கொடுத்துருவாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் அபவ் இன்ஃப்ரண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் கொடுத்து அதை மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி வராது. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எண்ட் ஒரு பிளேன்லையும் இன்னொரு எண்ட் இன்னொரு பிளேன்லையும் இருக்குது. ஸோ இதை நம்ம டேரெக்டாக எப்பவும் ட்ரா பண்ணுற ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் மாதிரி ட்ரா பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஹெச்பி ரெஸ்டிங் ஹெச்பி இன்க்ளைண்டுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும், ஒரு ட்ரூ லைன். அதுக்கப்புறம் விபி ரெஸ்டிங் விபி ஆங்கிளுக்கு இன்னொரு லைனை ட்ரா பண்ணிக்கணும். ஹெச்பி ரெஸ்டிங்லேருந்து நமக்கு டாப் வியூ கிடைக்கும், விபி ரெஸ்டிங்லேருந்து நமக்கு ஃப்ரண்ட் வியூ கிடைக்கும். தென் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரணும். ஸோ மொத்தம் 3 ஸ்டேஜாக இந்த ப்ராப்ளமை ட்ரா பண்ணுவோம். ஹெச்பி ரெஸ்டிங் ஒரு ஸ்டேஜு, விபி ஒரு ரெஸ்டிங் ஒரு ஸ்டேஜு, இந்த ரெண்டுலேருந்தும் ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ கிடச்ச உடனே கம்பைன் பண்ணி ஒரு ஸ்டேஜ். மொத்தம் 3 ஸ்டேஜாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவோம். ஓகே, இந்த ப்ராப்ளமை ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணிக்கிட்டேன், எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 75 mm லைனை ஹெச்பி ரெஸ்டிங்கில் வச்சு ஹெச்பி இன்க்ளினேஷனுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். அதாவது நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹெச்பி ரிலேட்டடான டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம விபி சைடில் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரா பண்ணுவோம். இதே விபி சம்மந்தமான டேட்டா எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹெச்பி சைடில் தான் ட்ரா பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஹெச்பி ரெஸ்டிங் ட்ரா பண்ணிவிட்டு தென் விபி ரெஸ்டிங் ட்ரா பண்ணலாம். ஹெச்பி ரெஸ்டிங் அப்படின்றது எக்ஸ்ஒய் லைனுக்கு மேலே டச் ஆகிருக்கணும், சரிங்களா? விபி ரெஸ்டிங் அப்படிங்கிறது எக்ஸ்ஒய் லைனுக்கு கீழே டச் ஆகிருக்கும். ஸோ மேலே டச் ஆகிருக்கிறது என்ன அப்படின்னா ஹெச்பி ரெஸ்டிங் கண்டிஷன், கீழே ரெஸ்ட் ஆகிருக்கிறது என்ன அப்படின்னா விபி ரெஸ்டிங் கண்டிஷன். இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹெச்பி ரெஸ்டிங் ட்ரா பண்ண போகிறோம். அப்போது விபி சைடில் தான் ட்ரா பண்ணணும். ஸோ 75 mm லைன், ஒரு 75 mm லைனை 30 டிகிரி இன்க்ளைன்ட் ஆங்கிளுக்கு ரெஸ்டிங் ஆன் ஹெச்பியில் ட்ரா பண்ண போகிறோம். அதாவது எக்ஸ்ஒய் லைனுக்கு மேலே டச் ஆகிருக்க மாதிரி. எந்த பாயிண்ட் அப்படின்னா இ அப்படிங்கிற பாயிண்ட், சரிங்களா? ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 30 டிகிரிக்கு ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கிறேன். லைனோட ஆங்கிள் என்ன அப்படின்னா 30 டிகிரி. இந்த லைனில் இ அப்படிங்கிற பாயிண்ட் தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா டச் ஆகிருக்கு. ஃப்ரண்ட் வியூ அப்படிங்கிறதுனால இ டேஷ் மார்க் பண்ணிக்கிறேன். இது ட்ரூ லைன் அப்படிங்கிறதுனால இது F1 டேஷ் அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த லைனோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 75 mm. ஸோ டைமென்ஷனை மார்க் பண்ணிக்கிறேன் 75 mm அப்படிங்கிறத. இப்போ நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா நமக்கு எஃப் அப்படிங்கிறதுக்கான லோக்கஸ் லைன் கிடச்சிரும். இது என்ன அப்படின்னா லோக்கஸ் ஆஃப் எஃப் டேஷ், லோக்கஸ் ஆஃப் எஃப் டேஷ். இந்த லைனில் தான் ஒரு இடத்துல எஃப் டேஷ் அப்படிங்கிற பாயிண்ட் வரும், சரிங்களா? தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஒரு கண்டிஷனை ட்ரா பண்ணியாச்சு. ஹெச்பி ரெஸ்டிங் ஹெச்பி இன்க்ளைண்டுக்கு நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ட்ரா பண்ணியாச்சு. இந்த கண்டிஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரண்ட் டாப் வியூ ட்ரா பண்ணுவோம். இப்போ மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லைன் ப்ரொஜெக்ட் ஆகிற டாப் வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த லைன்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாப் வியூவை எழுதிடுவோம். ஸோ எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். ஈங்கிற பாயிண்ட் எக்ஸ்ஒயில் தான் இருக்குது, எஃப் அப்படிங்கிற பாயிண்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். எஃப் அப்படிங்கிற பாயிண்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் இதுதான் என்ன அப்படின்னா என்னோட டாப் வியூ. இதுதான் என்னது எனக்கு அப்படின்னா டாப் வியூ. ஸோ இப்போ ஒரு கண்டிஷன் முடிச்சிட்டேன். ஹெச்பி ரெஸ்டிங் ட்ரா பண்ணி
நான் டாப் வியூவோட லென்த்தை என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா டாப் வியூவோட லென்த் என்ன அப்படிங்கிறத மெஷர் பண்ணிப்பேன். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு எஃப்ங்கிற பாயிண்ட்டை விபியில் ரெஸ்ட் பண்ணிவிட்டு 45 டிகிரி இன்க்ளைன் லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் வியூ கிடைக்கும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன கண்டிஷன் முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஹெச்பி ரெஸ்டிங் கண்டிஷன் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா செப்பரேட்டாக இதுக்கு அடுத்து விபி ரெஸ்டிங் ட்ரா பண்ணுங்கள். அகைன் சேம் 75 mm லைன், 75 mm லைனு. ஆங்கிள் என்ன அப்படின்னா ஒரு 45 டிகிரிக்கு, ஆங்கிள் என்ன அப்படின்னா ஒரு 45 டிகிரிக்கு 70 mm லைன் ட்ரா பண்ணிக்கணும். சாரி 75 mm லைன் ட்ரா பண்ணிக்கணும். டைமென்ஷன் மார்க் பண்ணுறேன். ஸோ 75 மார்க் பண்ணியாச்சு. இப்போ எது ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா வி தான் ரெஸ்ட் ஆகிருக்கு. விபி ரெஸ்டிங்னா XYக்கு கீழே ரெஸ்ட் ஆகணும். ஸோ இது என்ன அப்படின்னா எஃப் அப்படிங்கிற பாயிண்ட். தென் இது என்ன அப்படின்னா நான் E2 அப்படின்னு எழுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த ரெண்டுமே ட்ரூ லைன் அப்படிங்கிறதுனால இது ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ கிடையாது. ஸோ E', F', EF அப்படின்னு எடுக்க முடியாது. ஸோ நான் E', F1' F E2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போது 45 டிகிரி 75 mm லைனை ட்ரா பண்ணியாச்சு. இந்த லைனை நான் ப்ரொஜெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ கிடைக்கும். ஸோ இந்த லைனை ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து பார்க்குறப்போ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த லென்த்தில் ஃப்ரண்ட் வியூ கிடைக்கும். ஸோ அந்த லென்த்தை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா என்னோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ ஆல்ரெடி ஹெச்பி ரெஸ்டிங்கை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டாப் வியூ கிடச்சிருச்சு நமக்கு. அதோட லென்த் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மெஷர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு விபி ரெஸ்டிங்கை வச்சு என்ன கிடச்சி அப்படின்னா ஃப்ரண்ட் வியூவோட லென்த்து கிடச்சிருச்சு. கிடச்சதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபைனலான ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ ப்ரொஜெக்ஷனோட டயக்ராம் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ லென்த்தை காம்பஸில் மெஷர் பண்ணிக்கிறேன். எது ஃப்ரண்ட் வியூ அப்படின்னா விபி ரெஸ்டிங்கில் கிடைக்கிறது தான் ஃப்ரண்ட் வியூ. ஸோ ஃப்ரண்ட் வியூ லென்த்தை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா காம்பஸில் மெஷர் பண்ணிவிட்டு இங்கே ரேண்டமாக ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு அந்த ஃப்ரண்ட் வியூக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆறு கிடைக்கிறேன். ஸோ இந்த இடத்த எனக்கு என்ன கிடச்சிரும் ஃப்ரண்ட் வியூ கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் ஒரு காம்பஸில் ஃப்ரண்ட் வியூவோட லென்த்தை மெஷர் பண்ணிக்கிறேன். மெஷர் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் ரேண்டமாக ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டேன். இந்த பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா E', ஏன்னா ஃப்ரண்ட் வியூ தானே, அது E'. தென் அந்த பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே உள்ள லோக்கஸ் லைனுக்கு ஆறு கிடைக்கிறேன். ஸோ அதே மாதிரி போன கேஸ்க்கு நம்ம வழியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா லோக்கஸ் வரைஞ்சிடலாம். முதல்ல ஹெச்பி ரெஸ்டிங் ட்ரா பண்ணுறப்போ லோக்கஸ் F' வரைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் 45 டிகிரி லைன் வரைகிறப்போ 45 டிகிரி லைன் வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட எண்டு வழியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா லோக்கஸ் ஆஃப் வரைஞ்சிடலாம். சரிங்களா? இந்த ரெண்டு லோக்கஸ் வரைஞ்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வியூக்கு போங்க. இப்போ ஆள் கிடைச்சாச்சு. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ கிடைக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா F'. ஸோ E', F' தான் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ. தென் E', Eயும் எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் ப்ரொஜெக்டார் லைனில் இருக்கும். அதே டைமில் F', F'ும் எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் ப்ரொஜெக்டார் லைனில் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா E, இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா F. ஸோ இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா டாப் வியூ கிடைக்குது. சரிங்களா? இப்போது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. E ஆன் ஹெச்பி ரெஸ்டிங் XYக்கு மேலே டச் ஆகிருக்கணும். F ஆன் விபி ரெஸ்டிங் XY லைனுக்கு கீழே டச் ஆகிருக்கணும். தென் இந்த லென்த்தை மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து டாப் வியூ. அப்படி தானே? இந்த லென்த் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இந்த லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் சம் கரெக்ட். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் வியூவை ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாப் வியூ கொண்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா டாப் வியூவை மெஷர் பண்ணிவிட்டு டாப் வியூவை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுலேருந்து ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணி ஃப்ரண்ட் வியூவோட லென்த்தை செக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த வியூவை வேணாலும் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு இன்னொரு வியூ ட்ரா பண்ணி லென்த்தை செக் பண்ணலாம். ஓகேங்களா? So this is how we can draw the projection of a straight line in which one end is in HP, another end is in VP. Thank you.